தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் அருகே அனுமதியின்றி செயல்பட்டு வந்த பட்டாசு குடோன் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், என்ன நடந்தது? உடல் சிதறி உயிரிழந்தவர்கள் யார் அப்படிங்கிற விவரம் தெரிய வந்திருக்கா? வணக்கம் கனிமொழி. அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் வட்டம் நெய்வேலி தென்பாதியில் அனுமதியின்றி வெடி தயாரித்து வைக்கப்பட்டிருந்த பட்டாசு குடோனில் இன்று காலை பயங்கர சத்தத்துடன் வெடித்து சத்தம் கேட்டுள்ளது. அதை அடுத்து நெய்வேலி பொதுமக்கள் திரண்டு வந்து பார்த்தபோது பட்டாசு வெடித்து 2 பேர் இறந்து கிடந்தது தெரிய வந்ததை அடுத்து வட்டாத்திக்கோட்டை போலீசார் மற்றும் ஒரத்தநாடு டிஎஸ்பி கார்த்திகேயன், திருவோணம் வட்டாட்சியர் சுந்தரமூர்த்தி மற்றும் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கரம்பக்குடி தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மாவட்ட தீயணைப்பு துறை அதிகாரிகள் சத்தியமூர்த்தி தலைமையில் தீயணைப்பு மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து அங்கு வெடி விபத்தில் உள்ள சிதறி பலியான நெய்வேலி தென்பாதி பகுதியைச் சேர்ந்த சுந்தர்ராசு என்பவரையும் அதே பகுதியைச் சேர்ந்த ரியாஸ் 18 வயதாகிற ஆகியோர் உடலை மீட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் பட்டாசு குடோன் விபத்து சம்பந்தமாக அதிகாரிகள் மேற்கொண்டு விசாரணையானது நடத்தி வருகின்றனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.